யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆழக்கடவுள். கழிந்த வாரத்திலே இரு மனதை குறித்து சிந்தித்தோம். அதே பகுதியை கண்டே பதார்த்தத்திலே யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலைத்தவனாய் இருக்கிறார். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். யாக்கோபு திட்டம் தெளிவுமாக அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று கேட்டார். இருமனம் உள்ளவர் அது 12 கோத்திரங்களுக்கும் சிதறி இருக்கின்ற கோத்திரம் பகுதியில் சிதறடிக்கப்பட்ட கோத்திரங்களுக்கு யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார். இருமனம் உள்ளவர். இருமனம் என்று சொல்லும் போது இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்மோடு பேசுவாங்க. பேசி முடிச்சு அடுத்த நாள் இல்ல ஒரு சில மணிக்கு ஒரு கணித்தோட அதை பார்த்துட்டு வேற ஒன்று செய்வாங்க. அதான் இருமனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த இருமனம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று அல்லேலூயா பிரைசலா யாக்கோபு மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறதை காண முடிகிறது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலம் கடைசியாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சத்ருவான புகழ்த்துகிற ஒரு காரியம்தான் இருமனம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உடையவர்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவை இருமனதை கடத்தி விட்டு தேவனுடைய வாய்த்த தங்களுக்கும் தேவனுடைய விடுதலுக்கும் தூரமாக்குகிற சாத்தானுடைய கிரியைகளை இந்த மகன் கண்டுணர வேண்டியது தேவை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உடையவர்களே உங்கள் இதயங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாக்குங்கள். அப்போ இந்த இருமனம் ஒரு நபருக்குள்ளே இருக்கிறதென்றால் அவருடைய உள்ளம் பரிசுத்தம் இல்லை, அசுத்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களால் எடுக்கிற தீர்மானத்தின்படி ஒரு காரியம் செய்ய முடியாதபடி சாத்தான் சில கலகல உள்ளத்தில் விதைத்த அவர்கள்
அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு சேருங்கள், அப்பொழுது உங்களோடு சேருவார். அல்லேலூயா. பாவிகளுடைய கைகளை அல்லேலூயா சுத்திகரியுங்கள். ஈருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தமாக்குங்கள். இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் போது இந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை சுத்திகரிக்கும்படியா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. தேவன் சொன்னேன், எனக்கு சொல்லுகிற காரியத்தை அதன்படி செய்ய முடியாதபடி அல்லேலூயா இருமனத கடத்தி விடுகிற பொல்லாத கிரியைகள் உன்னுடைய இதயத்தில் காணப்படுகிற பாவ கிரியை நிமித்தமால் அந்த இருமனம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆராதிக்கிறதில் இருமனம், ஜெபிக்கிறதில் இருமனம், கர்த்தருக்கு கொடுக்கிறதில் இருமனம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் இருமனம் கடத்தி விட்டார் என்றால் இந்த பகல் அதனுடைய ஆழங்களை கண்டுபிடித்து தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டியது தேவை. கழிந்த வாரத்தில் நாம் எவ்வளவு வாசித்து விட்ட ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? வாசிக்கலாம். எனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானே விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். நன்றாக 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படி செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். அதாவது இங்கே சொல்லப்படுது, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பயப்படாமலும். சிலவங்க பயப்பட்டே புருஷனிலே கொடுத்து விடுவார்கள். அல்லேலூயா. புண்ணிய ஸ்தலங்களில் கொடுத்து விடுவார்கள். இன்னும் அதில் பல இடங்களில் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அது வேதத்துக்கு புறம்பான காரியம். அல்லேலூயா. நீ ஒரு தேவனை கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். மட்டுமல்ல, அப்பது உங்களை எல்லா சத்துருவின் கைக்கு உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்திர முறைமையின்படியே செய்து வந்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நம்ம கதைக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், விக்கிரகங்களை சேவித்து வருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்கிறார்கள். இயேசு தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். மற்ற நிலையிலுள்ள அந்நிய கிரியைகளும் இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுகிறது, நாம நேரடியாக போகல, இந்நாளுக்கு கொடுத்து விட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவங்க நேரடியாக போக மாட்டாங்க, கொடுத்து விட்டு அதை வாங்கி சாப்பிடுவாங்க. எதுவானாலும் அது வேதத்துக்கு புறம்பான காரியம். இரண்டு அல்லது தோணிலே கால் வைத்தால் லட்சிய ஸ்தானத்திலே போக முடியாது.
ஒரு விடுதலாய் மாற்றுவார், ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே அதனுடைய 30ஆம் வசனத்திலே அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கலையிலும் உன் வெள்ள ஜீவனின் கலையிலும் உன் நிலத்தின் கலையிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அதனுடைய 19ஆம் வசனம் 19-20 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உலகில் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நான் ஜீவனையும் மரணத்தையும், அல்லேலூயா, உலகத்திலே ஜீவன் இருக்கிறது, அதே சமயம் மரணம் இருக்கிறது. எதை நீ பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமை உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற பாதை நெருக்கமானது, இடுக்கமானது. அல்லேலூயா. இதற்குள்ள பிரவேசிக்கிறவர் சிலர் மட்டும். அப்படியானால் இந்த மகன் நீ மரணத்தின் பாதையை தெரிந்தெடுக்கிறாயா, ஜீவ பாதையை தெரிந்தெடுக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். சிலவங்க எதை சொல்றாங்க செய்யறாங்களா, கொஞ்சம் ஒரு ஜீவன் பாதையில போவாங்க, மறுபடியும் மரணத்துக்கு பிரச்சனையாகும், திருப்பி வந்து மரண பாதையில ஜீவ பாதையில கொஞ்சம் தூரம், மறுபடியும் மரண பாதை. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தா முழுமையா உண்மையா உத்தமமா ஆண்டவருக்கு என்று வாழு. அல்லேலூயா. அப்பதனால்தான் வெளிப்பாடு புஸ்தகத்தில் ஆமை யோவானுக்கு அல்லேலூயா லவோதிக்கா சபையோடு ஆமை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அனலமில்லாம குளிரமில்லாம வெதுவெதுப்பாய் இருக்கிறவனிதான் என் வாயிலிருந்து உன்னை வாதிப்படுவேன். இந்த மகள் அந்த ஜீவனின் பாதை நெருக்கமானது, வேதனையுடையது, துக்கமுடையது, நிராசையுடையது. ஆகையால் நீ அதிலே உண்மையா உத்தமமா என் காரணிகளை முன்னாக வைப்பாயானால் நிச்சயம் உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. மரணம் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. மரணத்துக்கு போகிற பாதை விசாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. யாவே மூன்று வரை சார போல தரத்து கிடக்கிறது. அல்லேலூயா. கண்ணடைச்சு போயிட்டே இருந்தா போதும். ஆனால் ஒரு காரியம், அல்லேலூயா, ஜீவனின் பாதையை காரணியில் வைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடக்கும் போது சில கண்ணுகள் உண்டு, சில முள்ளுகள் உண்டு, சில வேதனைகள் உண்டு, சில நிராசைகள் உண்டு. இதையெல்லாம் தடை செய்து காரணிகளை ஒன்றாக வைக்கும் போது இது நித்திய ஜீவனாய் உனக்கு பரிணமித்த அல்லேலூயா நித்திய ஜீவனாகிய அந்த மகிமா சிறந்திட ஒரு காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கை அதற்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வீணாய் ஓடக்கூடாது, நீ வீணாய் பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய
சில முறைச்சல பார்த்து நீங்க இது என்ன பேசுறீங்க? அல்லேலூயா. சோதரா அதற்கு உன்னுடைய ஆராதனை கொண்டாடுவார்கள். ஆமே அதுதா என்ன சொல்ற வாசை மலையாளமாக தெய்வம். அல்லேலூயா. நான் கேக்குறேன் உனக்கு பிள்ளைக்கு பலவீனமான நீங்க நீங்க அர்ச்சனைக்கு நீங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு வரும் டாக்டர் அப்படி சாப்பிடாம போமா போக மாட்டோமா எல்லாம் கொடுக்குறது நமக்கு ஒரு ஆட்டைக்கு ஒரு பைசா ஒன்றுவாங்க இல்லைன்னா ரைட் ஒன்று வாங்குங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நடத்தை வந்துடுங்க. சோதரா வேற கர்த்தம் தருவா சத்திய கர்த்தம் தருவா. அல்லேலூயா. நீ சபிக்கப்பட்டவராய் போக கூடாது. நீ சபிக்கப்பட்டவராய் போக கூடாது. தேவனுடைய பிரமாணங்களை நீதிகளையும் நீ கை கொள்ளவில்லைனா இந்த சாபம் மேலும் பின்தொடரும். உன்னுடைய குடும்பத்தை பின்தொடரும். அது பின்தொடராம இருக்க வேண்டும் என்றால் இந்த மகள் உன்னை முழுமையா தேவனுடைய கரங்களை அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். இந்த கால வேளையில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்னே வைத்திருக்கும் போது அல்லேலூயா ஆசீர்வாதம் வேணும் என்றாங்க. ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லுங்க. கேட்கலையா? ஆண்டவருடைய சித்தாசனம் உன்னுடைய ஆதரவு கர்த்தருடைய ஆதரவு கண்கள் கர்த்தருடைய கண்களை கற்றுகிறது பதிக்கப்பட்டது. ஊழியர்களை கேட்கும் போது அதற்கு ஆன்சர் பண்ணலைன்னா ஊழியர்களை கொஞ்சம் வாடியாங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும்னு சொல்றவங்க மட்டும் சத்தம் அறிவிலே சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் தேவை அப்படியே மூத்த விசுவாசி கையை பிடிச்சு இப்படி பிடிச்சிட்டு என்ன சோதரம். அல்லேலூயா. கர்த்தரை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? எப்படி கர்த்தரை உயர்த்த முடியும்? எப்படி உன்னை அதில் நிலைப்படுத்த முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய வாயால் இருக்கிறார். அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை வெறுமையா வராது. அது ஜீவன் வல்லமையுடையது. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீ அசரியாய் சாம்பேறியாய் சாம்பல் பிடித்தவனாய் இருந்தால் தேவையான ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் தடைபடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக துணியக்கூடாது. சாபம் நமக்கு தேவையில்லை. ஆசீர்வாதம் மட்டும் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. வைத்தேன் என்று உங்கள் வானத்தை பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறாயால் நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ பிழைக்கிறவனா, நீ விடுவிக்கப்படுறவனா, நீ ஆசீர்வதிக்கப்படுறவனா. ஜீவனை தெரிந்தது ஜீவனாகி கிறிஸ்துவை தெரிந்தது நீ ஆண்டவரால் சேர்ந்தவனாக. இந்த காலவேளையில் பரிசுத்தாவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிறவை உண்டு. அதில் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. 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 சமீபத்தாலே நான் குடுத்துறை ஒரு பகுதியில் நிற்கும் போது ஒரு 40-42 வயது இருக்கும் நினைக்கிறேன். ஒருவன் அதில் வந்து ஒரு இவ்வளவு வாட்டில் வச்சு கையில் இருக்கிறது. ஒரு சோடா வாங்கினான். எடுத்து பொட்டிக்க ட்ரை பண்ணுமா, மறுபடியும் வைப்பான். மறுபடியும் பொட்டிக்கும்படி ட்ரை பண்ணுவா, மறுபடியும் பாக்கெட்ல பண்ணுவான். சோதரம் சோதரம் அம்பிக்கிறதுல யாருமே இல்லை. என்னோட கர்த்தர் சொன்னான், இவன் ரட்சிக்கப்பட்டவராகவும் பின்மாற்ற நிலையில் இருக்கிறான். ஆமே. இவனை என்னுடைய வார்த்தையை சொல்ல என்று சொன்னார்.
உன்னை விட்டு திரும்பி வந்து விட்டேன். அல்லேலூயா. ஒரு நேரத்துக்கு கண்ணம் நுழைந்தது, பாட்டில் மத்தே ஏறி அல்லேலூயா ஓடாச்சது. அல்லேலூயா. அவர் விசாரிப்பார். பிரைஸ் என்ன தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் இந்த காலவேளை அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்ளலாம். ஜீவனாகிய கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்ளலாம். அவருடைய போதிப்பா, அவருடைய நகர்த்துவா. அடுத்து 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவன் தீர்காயுசுமானவர் என்று. உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறணும். அல்லேலூயா. உன் ஆண்டவரின் அன்பு கூறணும். தேவனுடைய வசனத்தில் அன்பு கூறணும். தேவனுடைய வார்த்தையில் அன்பு கூறணும். அல்லேலூயா. அன்பு கூறுவே. அல்லேலூயா. உத்தரவு சத்தமா பாருங்க. நீ அன்பு கூறுகிறோம். இன்னும் அதிகமாக அன்பு கூறணும். இன்னும் அதிகமாக அன்பு கூறணும். இன்னும் அதிகமாக அன்பு கூறணும். ஆராதிக்கணும். நீ அன்பு கூர்ந்தால் ஆராதனை இல்லாமல் இருக்க முடியாது. தேவ அன்பு உன்னுடைய உள்ளம் நிறையணும். தேவனுடைய அன்பினால் உள்ளம் நிறையணும். தேவ அன்புடைய உள்ளத்தில் வந்தால் உலகம் பார்ப்பது அனைவருமாய் தோன்றும். உலக சோதனை பார்த்தால் அனைவருமாய் தோன்றும். அல்லேலூயா. எத்தனை வார்த்தை கொண்டு பலபலன்னு தோன்றினாலும் அது மலை போல தோன்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாம்பால் அதில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அது இசாவை பாம்பு போல திருப்பி கொண்டால் திருப்பி கொத்துகிறதுக்கு முன்பே நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயத்துக்கு நேராய் வருகிறேன். அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. ஆண்டவரை பற்றிக் கொள்ளணும். ஆண்டவருடைய அன்பிலே பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா. 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 ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி பற்றி இருக்கிற? உடும்ப போல பிடிச்சிருக்கிறாயா? இல்ல போரே போல பிடிக்கிறாயா? சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. உடம்பு ஒரு மதம் விட்டு கொடுக்காது காரணம். அல்லேலூயா. பிடிச்சிருக்கிற ஸ்தானம் அப்படி விடாதபடி ஆண்டவரே வாழ்த்து. ஆண்டவரே வைராகம். ஆண்டவரே தாகம். ஆண்டவரே ஆராதனைக்கு இன்னும் அதிகமாய் ஆராதிக்கும்படி இன்னும் அதிகமாய் ஆர்வத்தோட முன்னாக வர வேண்டியது தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இந்த காலவெளியில ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு என்னை தாழ்த்துகிறேன். நீரை நடத்துங்கப்பா. நீங்களே போதிக்காதவர ஆவி இருமனம் உள்ளவராய் அல்ல, இருமனலோடு அல்ல, முழு மனதோடு உம்மை நேசிக்க, முழு மனதோடு உம்மை ஆராதிக்க, முழு மனதோடு உம்மை அன்பு கூற இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபைகளை ஊற்றுங்க. இன்னும் அதிகமாக உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உம்மை விட்டு நாம் தூரமாய் போகிறோம். இருமனதின் ஆவி பரவதை அடிமையாக்கிறதாண்டவர ஆராதிக்க மணி ஆராதிக்க சோர்வு. ஓ நீ கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் பின்னிட்டு திரும்பிக் கொள்ளுகிற அர்த்தமாவே இந்த மகள் கர்த்தரோடு திட்டமான் சொல்லுகிறார். நீ பின்னிட்டு மாறாத, பின்னிட்டு மாறாத. ஆண்டவரை நோக்கி வா. ஆண்டவரை ஆர்வமாய் நோக்கி வா. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு விரத்த கிரியை செய்ய போகிறார். கர்த்தரோடு
போகலாம். ஒரு சிலர்